முக்கிய செய்தி. கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வீட்டில் தனியாக இருந்த சாந்தி என்ற பெண் தலையில் படுகாயங்களுடன் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவத்தால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பட்டுராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பட்டுராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் கோவையில் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவை வாடகர் பாப்பநாயக்கன் பாளையம் கருப்புகால் தோட்டம் என்ற பகுதியை சேர்ந்தவர் 58 வயதான சாந்தி. இவர் தனது மகனோட இந்த பகுதியில வசிச்சுட்டு வர்றாங்க. இவரது மகன் தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராரு. சாந்தி வீட்டு வேலை செஞ்சு தனது வாழ்வாதாரத்தை ஈட்டிட்டு வராங்க. இந்த நிலையில நேற்று காலையில சாந்தி மற்றும் அவரது மகன் இருவருமே வீட்டுல இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய மகன் வேலைக்கு சென்று விட்டு மாலையில அவருடைய மகன் வீடு திரும்பிய பொழுது வீட்டின் முன்பக்க கதவு பூட்டப்பட்டிருந்த நிலையில் இருந்திருக்குது. இவர் தன்னுடைய சாவியை வைத்து வீட்டின் கதவை திறந்து உள்ள போய் பார்க்கும்போது சாந்தி ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தல் கிடந்துள்ளார். உடனடியாக தன்னுடைய தாய் ரத்த வெள்ளத்தில் வீட்டுல கிடக்கிறத கண்டு அதிர்ச்சி அடைந்த மகன் உடனடியா இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பந்தயசாலை போலீசார் அங்க சாந்தியோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சம்பவ இடத்துல கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில சாந்தியோட உடல்ல ஒரு சில காயங்கள் இருப்பதாகவும் அவர் மகன் தெரிவிச்சிட்டு வராரு. சாந்தியை கொலை செய்தது யார் என்பது குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியதில்ல. இதனால இந்த பகுதியில் இருக்கிற சுமார் 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சு போலீசார் சோதனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல தனியா இருந்த ஒரு 58 வயதான பெண் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சிசிடிவி கேமராக்களின் ஆய்வுகளுக்கு பின்னால் இந்த சம்பவம் எதனால் நடைபெற்றது, என்ன காரணம், இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படின்றது தெரிய வரும் ரூபி. விவரங்களுக்கு நன்றி பட்டுராஜ்.